ஜெபம் பண்ண கடவோம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். தூய ஆவியானவராக எங்களோடு கூட இருந்து அசைவாடி கொண்டிருக்கின்ற எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளின் ஆராதனை வேலைக்காக நன்றியோடு துதிக்கின்றோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கின்றோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்ன உடைய வேத வாக்கின்படி ஆண்டவரே, உடைய சமூகத்திலே தகப்பனே, பரிசுத்தத்தோடும் பயபக்தியோடும் ஆண்டவரே உடைய சமூகத்திலிருந்து எதிர்பார்ப்புகள் வரும் என்று சொல்லி ஆண்டவரே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட ஆவியானவராக அசைவாடி வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை வேலைக்காக நன்றியோடு துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்ற தகப்பனே. ஆராதனை வேலை முழுவதிலும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவராக எங்களோடு கூட தகப்பனே நீர் இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கின்றோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாகவும் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 303வது பாடலை பாடுவோம். பாமாலை 139வது பாடல், தெய்வாவி மனவாசராய் வந்தனல் மூட்டுகள். கீதங்களும் கீர்த்தனைகளும் 303வது பாடல். கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க,
கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறுகிறார். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதேயும். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினால் நாம் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திரு கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்திலே பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சுத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். ஆண்டவருடைய பரிசுத்த சன்னிதானத்திலே வந்திருக்கிற நாம் பரிசுத்த ஆவியானவராக அவர் நம்மோடு கூட இருக்கின்றார். அவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். ஏனென்றால் என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என்று சொல்லி சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்திலே சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். அவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற நாம் நம்முடைய மீறுதல்களை நாம் உணர்ந்து பார்ப்போம். இன்னும் ஆண்டவருக்கு விரோதமாக அநேக காரியங்களை நாம் செய்து வருகின்றோம். ஆண்டவரே, தயவாக என்னை மன்னியும் என்று சொல்லி சொல்லுவோம். தயவாக எங்கள் மீது மனதிறங்கும் என்று சொல்லி நம் ஆண்டவர் இடத்திலே சொல்லுவோம். ஏனென்றால் ஆண்டவர் மனதுருக்கம் நிறைந்தவராக, இரக்கம் நிறைந்தவராக அவர் இருக்கின்றார். நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை அவருடைய சொந்த பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு ஆண்டவராக இருக்கின்றார். யாவரும் உணர்ந்தவாறு நாம் யாவரும் சேர்ந்து பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் கருத்தை உணர்ந்தவாறு ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ மோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாக இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாய் இருக்கவும், இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியும் அருளி செய்ய வேண்டும் என்று
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டி கொள்ளக்கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற ஆண்டவரே, எங்கள் உதிர்களை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி சங்கீதம் 104 24ஆம் வசனம் முதல் 35ஆம் வசனம் வரை. சங்கீதம் 104 24ஆம் வசனம் முதல் 35ஆம் வசனம் வரை. கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது, அவைகளையெல்லாம் ஞானமாய் படைத்தீர். பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது. அதிலே கப்பல்கள் ஓடும்,
அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். அவர் பூமியை நோக்கி பார்க்க அது அதிரும். அவர் பர்வதங்களை தொட அவைகள் புகையும். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழுவேன். உட்காருவோம். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பொதுவான வேத பகுதி யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் உடைய. யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகைஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவனவனோ அவன் இரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாய் இருப்பவர்களிடத்திலும் இரட்சிப்பு உண்டாயிருக்கும் என்பது. வாசிக்கும்படியாய் திறந்து கொண்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. பூமியை படைத்த
கர்த்தர்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோம். உம்முடைய பணிவிடைக்காருக்கு நீதியை தரிப்பியோம். கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை இரட்சியோம். கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். பராபரணைகளிடத்தை சுத்திகரியோம். ஜெபம் செய்வோம். பரிசுத்த ஆவியின் திருநாள். தேவனே, இதை போலத்தொரு காலத்தில் உம்முடைய பரிசுத்த ஆவியை அனுப்பி அவருடைய ஒளியினாலே விசுவாசம் உள்ளமுடைய ஜனத்தின் இருதயங்களை போதித்து பிரகாசிப்பித்தீரே. அந்த ஆவியினாலே நாங்கள் எல்லா காரியங்களையும் குறித்து நிதானமாய் யோசிக்கவும் அவருடைய பரிசுத்த தேற்றரவினால் இடைவிடாமல் சந்தோஷிக்கவும் கட்டளையிட்டருள வேண்டுமென்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே தேவனாக சதா காலம் ஜீவித்தரசாளுகிற எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்காரணரும் ஏக சிந்தை விரும்புகிறவருமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய்சியாதீனம். தேவரீர தஞ்சமாக கொண்டிருக்கிற மதடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளோட வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களிலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளோம். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரை எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றுடைய ஆளுகையினால் நடத்தியருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். பெருவாரி விஸ்வவித்யாதிகள் நடமாடும் காலத்தில் செய்ய வேண்டிய ஜெபம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய ஜனங்கள் வனாந்தரத்திலே மோசையும் ஆரோனையும் எதிர்த்து அவர்களுக்கு விரோதமாய் அடஞ்சாதித்து கலங்கம் செய்தது நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் கொண்டு வாதையை வரவிட்டு தாவீது ராஜாவின் காலத்திலும் கொள்ளை நோயினால் 70,000 பேரை சங்காரம் செய்து பின்பு உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து மற்றவர்களை ரட்சித்தீரே. இக்காலத்தில் கொடிய வியாதியினாலே வாரிக்கொள்ளப்படுகிற ஏழை பாவிகளாக எங்கள் மேல் மனதுருகி அப்பொழுது தேவரீர் இரக்கமாய் பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதையை நிறுத்தும்படி சங்கார தூதனுக்கு கட்டளையிட்டது போல இப்பொழுது எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இந்த கொடிய வியாதியை எங்களை விட்டு நீக்கி அருளோம்.
மகாதிசயங்களை செய்கிற சர்வவல்லமை நித்திய தேவனே, எங்களை திருச்செருமார் மேலும் குருமார் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்யச் செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரியகர்த்தரும் மத்தியஸ்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துக்கு மகிமையுண்டாகதை கட்டளையிட்டருளும். இத்தருணத்தில் ஒரு மனப்பட்டுமே நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்கள் கிருபை அளித்த சர்வவல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளிச்சுவேன் என்று வாக்குகள் இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாகும். எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே நம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையில் நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளோம். அறிக்கைகள். பரிசுத்த விவாக அறிக்கை. திருநெல்வேலி திருமண்டலம் நமது சேகரம் நமது சபையை சார்ந்த திரு ஜே ராஜன், திருமதி ஆர் ஆனி கிறிஸ்டி ஜெபமணி அவர்களின் மகன் செல்வன் ஆர் தீபக் வசந்தனும், திருநெல்வேலி திருமண்டலம் ஏஆர்பி லைன் சேகரம் தூய இம்மானுவேல் ஆலயத்தை சார்ந்த திரு KS மணி, திருமதி சி செல்வி அவர்களின் மகள் செல்வி KSM ஜெமி ஷாமினியும் பரிசுத்த விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. திருநெல்வேலி திருமண்டலம் நமது சேகரம் நமது சபையை சார்ந்த திரு ஜெயக்குமார், திருமதி புஷ்பராணி அவர்களின் மகன் செல்வன் ஜே இம்மானுவேல் ஆசிர் ஜெனிஃபரும், தூத்துக்குடி நேசரை திருமண்டலம் குப்பாபுரம் சேகரம் சின்னமாடன் குடியிருப்பு தூய பவுல் ஆலயம் சபையை சார்ந்த திரு குணசேகர், திருமதி ஜெயராணி அவர்களின் மகள் செல்வி ஜி ஜெபமலரும் பரிசுத்த விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு 3ஆம் அறிக்கை. சென்னை திருமண்டலம் எக்மோர் வெஸ்லி ஆலயத்தை சார்ந்த திரு ஏ ஜெரால் எபனேசர், திருமதி சுதா ஜி எபனேசர் அவர்களின் மகன் செல்வன் ஜாஸ்வா அருளும், திருநெல்வேலி திருமண்டலம் நமது சேகரம் நமது சபையை சார்ந்த திரு ஜெயசிங், திருமதி ஜே ஆனந்தி அவர்களின் மகள் செல்வி செரின் ஷெகினாவும் பரிசுத்த விவாகம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு 2ஆம் அறிக்கை. இவர்களை பரிசுத்த விவாகத்தில் சேர்க்கக்கூடாத நியாயமான காரணமாவது தடையாவது உண்டென்று உங்களில் யாராகிலும் அறிந்திருந்தால் அதை எழுத்து மூலம் சேகர குருவானவருக்கு தெரிவிக்க வேண்டும். திருமணத்தில் இணைக்கப்பட இருக்கிற மணமக்களுக்காக தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொன்ன எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, குடும்பமாக இணைத்து குடும்ப வாழ்வின் தலைவராக நீர் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த நேரத்திலே அருமையான பிள்ளைகளுடைய பெயர்கள் எங்கள் ஆண்டவர் வாசம் பண்ணுகின்ற இந்த இடத்திலிருந்து ஏறெடுக்கப்படத்தக்கதான கிருபைகளை நீர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தகப்பனே, பிள்ளைகளுக்கு நல்ல பெற்றோர்கள், நல்ல வளரக்கூடியதான சூழல்கள் எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர் நிறைவாய் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தகப்பனே, தொடர்ந்து அருமையான பிள்ளைகளை எங்கள் ஆண்டவர் குடும்ப வாழ்க்கைக்கென்று ஆயத்தப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எந்த இடத்திலே பிள்ளைகள் வாழ்ந்தாலும் அந்த இடத்திலே கர்த்தருக்கு பயப்படுகின்ற சந்ததிகளாக உம்மை சேவிக்கின்ற குடும்பமாக நீர் ஆசீர்வதித்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். குறிப்பாக திருமணத்திற்கென்று எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் எங்கள் ஆண்டவருடைய கரத்திலே நாங்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம்.
பிள்ளைகளுடைய பிரயாணங்கள், பொருளாதார தேவைகள், இன்னுமாக இந்த கால சூழ்நிலையிலே அருமையான பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல பாதுகாப்பு, உம்முடைய கிருபை ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஏற்ற நாளிலே அருமையான பிள்ளைகள் உம்முடைய சன்னிதானத்தில் இணைக்கப்பட்டு உம்முடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவருடைய கரம் அருமையான பிள்ளைகளோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. மீண்டுமாக நாம் யாவரும் இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தப்படும் விதமாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 316வது பாடலை பாடுவோம். பாமாலையின் 275வது பாடல். காற்று திசை நான்கிலும் நெஞ்சுலர்ந்து எழும்பும் ஜீவன் பெற செய்யுமே வல்ல தேவ ஆவியே. கீதங்களும் கீர்த்தனைகளும் 316வது பாடல். நின்றபடியே தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்குள் வாசம் செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஓய்வு நாளின் காலை பொழுதிலும் எங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட பேசிவிட வேண்டும் என்று சொல்லி ஒரு மிகுந்த வாஞ்சையோடும் எதிர்பார்ப்போடும் இந்த காணொளி காட்சியின் முன்பாக நிற்கிறோம். ஆண்டவரே, வாரும் தூய ஆவியே, எங்களை உம்மை போல மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த கடினமான காலகட்டங்களிலும் அல்லது அடைக்கப்பட்டிருக்கிறதான சூழ்நிலைகளிலும் உங்களோடு கூட இந்த ஆராதனையை நடத்துவதிலும் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலும் கர்த்தர் கொடுக்கின்ற எல்லா கிருபைகளுக்காக
நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். இன்றைக்கு திருச்சபையாக நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பானது வாரும் தூய ஆவியே அல்லது பெந்தேகோஸ்தேயின் திருநாள் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற இந்த பரிசுத்த ஆவியின் திருநாளிலே நாம் நிற்பதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கின்றார். வேதத்திலே ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு காரியம் என்ன என்றால், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி சொல்லுகின்றார். இந்த பெந்தேகோஸ்தே நாள் என்பது திருச்சபையின் வரலாற்றிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள், அல்லது திருச்சபையின் துவக்கம் என்று சொல்லி கூறுவார்கள். ஆனால் இந்த பெந்தேகோஸ்தே என்று சொன்னால் அது 50வது நாள் என்று சொல்லி பொருள்படுகின்றது. ஆனால் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வருடத்திற்கு ஒரு ஆண்மகன், அதாவது 20 வயதை கடந்த ஒரு மகன் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு வருடத்திற்கு 3 முறை அவன் கண்டிப்பாக ஆலயத்திற்கு வர வேண்டும், எருசலேம் தேவாலயத்திற்கு. முதலாவது பஸ்கா பண்டிகையிலே வர வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் விடுதலை பெற்றபோது அந்த விடுதலையை தங்களுடைய வாழ்க்கையிலே நினைத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு பண்டிகை. இரண்டாவது அறுப்பு கால பண்டிகை என்று சொல்லி, தாங்கள் விதைகளை விதைக்கும் பொழுதெல்லாம் அது நல்ல பலனை தருகின்ற பொழுது முதல் தரத்தை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அறுப்பின் பண்டிகையாக கொண்டாடப்பட்டது. அதற்கு அப்புறம் 50 நாட்கள் கழித்து, அறுப்பின் பண்டிகையிலிருந்து 50 நாட்கள் எல்லாருடைய வயல்களிலும் அறுவடை நிறைவு பெற்ற பின்பாடு எல்லாரும் ஒற்றுமையாக இணைந்து ஆண்டவர் தங்களை திரளாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி நன்றி உணர்வோடு அங்கே படைக்கப்படுகின்ற அல்லது ஐக்கியப்படுத்தப்படுகின்ற ஒரு பண்டிகையாக சேர்ப்பு கால பண்டிகை என்று சொல்லி இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவித்தார்கள். யாத்ராகமத்தினுடைய புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, 7 வாரங்கள் 7 × 7 49 நாட்கள் கழித்து அவர்கள் 50வது நாட்களை அல்லது 50வது நாளை சேர்ப்பு கால பண்டிகையாக ஆசரித்தார்கள். முதலாவது, ஆண்டவர் என்னை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார் என்கிற உணர்வோடு பஸ்கா பண்டிகையும், ஆண்டவர் என்னை ஒரு நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணியிருக்கிறார், நான் விதைக்கத்தக்கதான கிருபைகளை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்ற பண்டிகையாக அறுப்பின் பண்டிகையும், அதே சமயத்திலே 50 நாட்கள் கழித்து எல்லாரும் இணைந்து கொண்டாடுகின்ற ஒரு ஐக்கியப்படுத்தும் பண்டிகையாக சேர்ப்பு கால பண்டிகை என்று சொல்லி அவர்கள் கொண்டாடுகின்றார்கள். அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பும் பொழுது அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராக அந்த பஸ்கா பண்டிகையின் காலமாக கருதப்படுகின்றது. அதற்கப்புறம் 40 நாட்கள் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், எல்லாருக்கும் தன்னை உயிரோடு கூட இருக்கின்றவராக அவர் காண்பித்து கொடுக்கின்றார். அதற்கப்புறம் ஆதி திருச்சபை அல்லது பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அந்த 120 பேர் கூடியிருந்த இடத்திற்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறதை நாம் பார்க்கின்றோம். அதைத்தான் பெந்தேகோஸ்தேயின் திருநாள் என்று சொல்லி நாம் ஆசரிக்கின்றோம். நான் இந்த செய்திக்கு வருவதற்கு முன்பாக என்னுடைய உள்ளத்திலே ஒரு சந்தேகம் ஒன்று வந்தது.
என்ன சந்தேகம் வந்தது என்று சொன்னால், ஏற்கனவே ஆண்டவர் அவருடைய சுவாசத்தை நம்மேல் ஊதி நம்மை ஜீவனுள்ளவர்களாக படைத்திருக்கின்றார். ஆனால் இந்த ஜீவனோடு ஆண்டவர் நம்மை படைத்திருக்கும் பொழுது இன்னொரு ஆவி அல்லது இன்னொரு பரிசுத்த ஆவி நமக்கு தேவையா என்கின்ற ஒரு உணர்வு என்னுடைய உள்ளத்திலே எழும்பினது. இந்த பெந்தேகோஸ்தையின் நாளிலே என்னுடைய உள்ளத்திலே எழுந்த ஒரு கேள்வி அதுதான். அதாவது ஆண்டவர் அவருடைய ஜீவனை கொடுத்து அவருடைய சுவாசத்தை வைத்து அவர் நம்மை மனிதனாக அல்லது ஒரு உயிரோட்டமாக நம்மை படைத்திருக்கின்றார். அந்த உயிர் இருக்கிறபடியினால் தான் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் இப்படி செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு ஆவி நமக்கு தேவையா என்கின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளாக எழுந்த பொழுது, அந்த கேள்விக்கான பதிலை எங்கே பார்க்கலாம் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவருடைய கரத்திலே வேதாகமம் கொடுக்கப்படுகின்றது. அவருடைய கரத்திலே வேதாகமம் கொடுக்கப்படுகின்ற பொழுது ஜெப ஆலயத்திலே அவர் அதை திறந்து வாசிக்கின்றார். வாசிக்கும் பொழுது அவர் எதை எடுத்து வாசிக்கிறார் என்று சொன்னால், லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே பார்க்கின்றோம், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று சொல்லி அந்த ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய 61ஆம் அதிகாரத்தை எடுத்து அவர் வாசிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவர் என்பது ஆண்டவர் எனக்குள் இருக்கின்றாரா என்பதை நாம் உறுதிப்படுத்துகின்ற ஒரு திருநாளாக அல்லது பெந்தேகோஸ்தையின் திருநாளாக நாம் பார்க்கின்றோம். இன்னும் ஒரு சின்ன உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், மனிதர்கள் எல்லாம் ஒன்றாய் கூடி ஒரு பாபேல் கோபுரத்தை கட்டுகின்றார்கள். அந்த பாபேல் கோபுரத்தை கட்டும் பொழுது நமக்கு பேருண்டாக நாம் செய்வோம் என்று சொல்லி எல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவர் இறங்குகிறார். அந்த இடத்திலே பாஷைகள் பிரிக்கப்படுகின்றது. பிரிக்கப்படுகின்ற பொழுது மக்கள் எல்லாரும் சிதறடிக்கப்படுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அதே பெந்தேகோஸ்தையின் திருநாளிலே நாம் பார்க்கிற ஒரு காரியம், 120 பேர் கூடியிருக்கின்றார்கள். அந்த நாட்களிலே ஆலயத்திற்கு, எருசலேம் தேவாலயத்திற்கு வந்தவர்கள் எல்லாம் பார்க்கின்றார்கள். அன்றைக்கு தினத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்படுகின்றார்கள். திருச்சபை ஒன்றுபடுத்தப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். பிரிந்திருக்கின்ற மக்கள் இணைக்கப்படுகின்ற அல்லது ஐக்கியப்படுத்தப்படுகின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். அதாவது இந்த பரிசுத்த ஆவியின் திருநாள், அதாவது ஆண்டவர் என்மேல் இருக்கிறார் என்கின்ற உணர்வு இருக்குமானால் நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுவோம் என்று சொன்னால், நாம் ஐக்கியப்படுகின்றவர்களாக, இணைக்கப்படுகின்றவர்களாக நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால் காணப்படுவோம் என்பதை நாம் பார்க்கின்றோம். நான் இந்த நாளின் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட அந்த திருமறை பகுதியும் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 61ஆம் அதிகாரத்திலிருந்து தான் உங்களோடு கூட நான் பேச ஆசைப்படுகின்றேன். இந்த ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய 61ஆம் அதிகாரத்திலே 3 காரியங்களை பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடாக அல்லது ஆண்டவர் ஒரு மனிதனுக்குள் இருப்பாரானால் அவன் செய்யும் செயலாக நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக சொல்லப்படுகின்ற காரியம் 61:1 பார்க்கிறோம், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரித்துவத்தினுடைய அடையாளம் அங்கே காண்பிக்கப்படுகின்றது. கர்த்தர் ஆவியானவர் என்மேல் இருக்கின்றார், குமாரன் என்கின்ற அந்த காட்சியை அவர் வைக்கின்றார். முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய இந்த பெந்தேகோஸ்தே திருநாளிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையிலே சாட்சியாய் சொன்ன ஒரு காரியம், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். இரண்டாவது அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே சொல்லப்படுகின்றது ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் அங்கே 61ஆம் அதிகாரம்
3ஆம் வசனம் சொல்லுகிறது, நடுப்பகுதியிலே அவர் சொல்லுகின்றார், அவர் என்னை அனுப்பினார். முதலாவது என்மேல் இருக்கின்றார். இரண்டாவது இந்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், என்னை ஜனக்கூட்டத்திற்குள் அனுப்பி ஆண்டவர் அந்த ஒற்றுமையின் அடையாளத்தை அங்கே காண்பிக்க விரும்புகின்றார். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் என்று சொன்னது போல ஆண்டவர் ஒரு புதிய படைப்பாக நம்மை மாற்றுகிறதை நாம் காண முடியும். மூன்றாவதாக ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் அங்கே சொல்லப்படுகிறது. 61ஆம் அதிகாரம் அங்கே 10ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே பார்க்கின்றோம், நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். முதலாவது ஆவியானவர் என் மேல் இருக்கின்றார். இரண்டாவது அவர் என்னை அனுப்புகின்றார். அதாவது ஒரு இடத்தை முழுமையாய் மாற்றக்கூடிய ஒரு கிருபையை தருகின்றார். மூன்றாவதாக நீதியின் சால்வையை எனக்கு தரிப்பிக்கிறார். இந்த 3 குணாதிசயங்களும் எதிலே காணப்படுகிறது என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக நாம் பார்க்க முடியும். அதைத்தான் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதிதான். அதாவது பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் என்ன செய்வார் என்று சொன்னால், கண்டித்து உணர்த்துவார். பாவத்தை குறித்து என்று சொல்லும் பொழுது நான் சொல்லுகின்ற காரியம் மிஸ்ஸிங் த டார்கெட். எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை விட்டு நம்முடைய பார்வை, நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல் மாறுகிறதோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கைக்குள் நம்மை அறியாமல் பாவம் வந்து விடுகின்றது. அதைத்தான் அங்கே ஏசாயா முதலாவது சொல்லுகின்றார், எப்பொழுதுமே நாம் உணர வேண்டிய ஒரு காரியம் என்ன என்றால், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கின்றார். இரண்டாவது அவர் சொல்லுகின்றார், என்ன சொல்லுகிறார் என்றால், நீதியை குறித்தும். நீதி என்பது என்ன? எப்பொழுது அந்த சூழலை மாற்றி அமைக்கக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் செய்கிறார். எல்லாரும் செய்வதை போல நானும் செய்வேன் என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் கிடையாது, அந்த வாழ்க்கைக்கான பொருள் கிடையாது. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது நீதி. எது சரியோ அதை சரியாக செய்யக்கூடிய ஒரு ஞானத்தை ஆண்டவர் தருகின்றார். பரிசுத்த ஆவியானவர் முதலாவது என்னுடைய சிந்தனை, என்னுடைய செயல், என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவரையே பார்க்க வேண்டும் என்கின்ற உணர்வை கொடுக்கின்றது. இரண்டாவதாக என்னுடைய செயல் எப்படி மாற வேண்டும் என்று சொன்னால், எல்லாரும் செய்வதை போல் அல்ல, நான் வித்தியாசமானவன். ஆண்டவர், ஒருவேளை ஆண்டவர் இன்னைக்கு ஆண்டவர் இந்த இடத்துல இருப்பார் அப்படின்னு சொன்னா, அங்கே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார். கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, ஒரு கொரோனாவினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு காலகட்டத்திலே, ஒருவேளை நாம் யாரும் யோசிக்க முடியாத ஒரு காலகட்டத்திலே வந்திருக்கின்றோம். இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு காலகட்டம்? நம்மோடு கூட இருக்கின்றார்கள், நாம் அவர்கள் மூலமாகத்தான் வாழ்ந்திருக்கின்றோம். ஆனால் அவர்களுக்கு ஒரு வியாதி என்று சொல்லும் பொழுது தள்ளி நின்று நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ளுகின்ற ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, நீதி ஆண்டவர் இந்த இடத்திலே இருப்பாரானால், இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே தொழுநோயாளிகள் இருந்தார்கள், ஆண்டவர் தொட்டார், ஆண்டவர் சுகப்படுத்தினார். அந்த ஏன் இன்றைக்கு நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் மாறுகிறது என்று சொன்னால், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கின்ற விசுவாசத்தை காட்டிலும் எது பெரிதாக இருக்கிறது என்றால், கொரோனா என்னை தொற்றி விடுமோ என்கின்ற அச்ச உணர்வும் பய உணர்வும் நம்மை தொற்றி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக சொல்லப்படுகின்றது நியாய தீர்ப்பு. ஆண்டவர் அதைத்தான் நீதியின் சால்வையை எனக்கு தரிப்பித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நியாய தீர்ப்பு என்பது நாம் இந்த உலகத்திலே என்னென்ன செயல் செய்து கொண்டிருக்கின்றோமோ அந்த செயலினுடைய விளைவுகளை நாம் பார்த்துத்தான் ஆக வேண்டும் என்பதுதான் இந்த பரிசுத்த ஆவியானவர், நம்மோடு கூட இருக்கின்ற ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு காரியம். முதலாவது என்னோடு கூட இருக்கின்றார். ஏன் என்னோடு கூட இருக்கின்றார்? நான் ஆண்டவரோடு கூட இருக்கின்றேனா என்பதை நினைத்து பார்ப்பதற்காக, அல்லது என்னுடைய சிந்தனையும் என்னுடைய செயலும்
ஆண்டவர் பக்கம் இருக்க வேண்டும் என்பதற்காக. இரண்டாவது, அவர் என்னை அனுப்புகிறார். ஏன் அனுப்புகின்றார்? நான் ஆண்டவருடைய பலத்தினால் நிரப்பப்பட்டவனாக இந்த உலகத்திலே பலவீனமாக இருக்கின்ற மகனை விடுதலை செய்கின்றவர்களாக அந்த இடத்திலே ஆண்டவருடைய மகிமையை கொண்டு செல்லும்படியாக அவர் நம்மை அனுப்புகிறார் என்பதை அவர் சொல்லுகின்றார். அதனால தான் அவர் சொல்லுகின்றார், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்கத்தோடு ஐயோ என்று சொல்லி கலங்கிய கண்களோடு ஆஸ்பத்திரிகளிலும் வீதிகளிலும் இன்னுமாக தங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்ற அந்த மக்களுக்கு அவர் எதை கொடுக்க விரும்புகிறார் என்றால் என்னை அனுப்புகிறார். என்ன அனுப்புகிறார்? ஆண்டவருடைய மகிமையை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகின்றார். மூன்றாவதாக நாம் அதிலே பார்த்த காரியம் நீதியின் சால்வையை நமக்கு தரிப்பிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். நான் 3 காரியங்களை சொல்ல ஆசைப்படுகின்றேன். முதலாவது ஒரு காரியம், இந்த கொரோனாவினுடைய நாட்களாக இருந்தாலும் சரி அல்லது இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது இந்த 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர் சொல்லுகின்றார், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம், அங்கே 61ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்திலே சொல்லுகின்றார், நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட நிலைத்திருக்கும்படியான ஒரு உடன்படிக்கை செய்ய விரும்புகின்றார். இந்த உடன்படிக்கையில் 3 காரியங்கள் வெளிப்படுத்தப்படுகின்றது. முதலாவது ஒரு காரியம் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் என்ன நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளும் பொழுது அவர் சொல்லுகின்ற ஒரே ஒரு காரியம்தான், மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப வேண்டும். ஏனென்றால் நிறைய பேர் கேட்பாங்க, எப்போ இந்த கொரோனா முடியும்? நான் சொல்லுவேன், நமக்குள் பயம் இருக்கிற வரைக்கும் இந்த கொரோனா என்ன செய்யாது, முடிய போவது கிடையாது. அதுக்கு அடுத்தால கரும்புஞ்சை என்பார்கள். இந்த உலகம் ஒன்றை சொல்லிக்கொண்டே இருக்கும். ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசி ரொம்ப ஆழமாக அதை ஆரம்பிக்கின்றார். 59ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே சொல்லுகின்றார், இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ஐயா, என் ஆண்டவர் ரட்சிப்பதற்கு போதுமானவர். ஐயா, இந்த ஆண்டவர் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் தருகிற ஆண்டவர். ஆனா இந்த நம்பிக்கை ஏன் இன்னைக்கு நம்மகிட்ட இல்லை? நம்ம எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம், நாம் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கின்றோம், வேதத்தை வாசிக்கின்றோம், எல்லாம் செய்கின்றோம். ஆனால் ஆண்டவர் சொன்னது போல கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்கின்ற உணர்வற்ற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன என்று சொன்னால் 2ஆம் வசனம் சொல்கிறது, உங்களுடைய அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை என்ன செய்கிறது, மறைக்கிறது. ஆண்டவருடைய முகம் மறைஞ்சிருச்சு. கொரோனா முகம் பெருசாயிடுச்சு. நாம் செய்ய வேண்டிய காரியத்தை விட்டுவிட்டு நாம் செய்யக்கூடாததை செய்து கொண்டிருக்கின்றோம். வெளிப்படுத்தலினுடைய புஸ்தகம் 20 வெளிப்படுத்தலின் புஸ்தகம் அங்கே 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, பயப்படுகின்றவர்கள். ஆனால் நம்மகிட்ட பயப்படக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார். ஆனால் நம்மை பயம் அழுத்தி கொண்டே இருக்கின்றது. லேசா இருமிட்டா கொரோனா இருக்கா, லேசா தலைபாரம் வந்துட்டா கொரோனா இருக்கா என்கிற எண்ணங்கள் நம்மை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்றால் ஒரு மாயை உலகத்திற்கு நம்மை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் எது இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு பாருங்க. அடுத்த இதுல அவிசுவாசிகள், ஆண்டவரை நம்பாதவர்கள், அருவருப்பானவர்கள், கொலை பாதகர், விபச்சாரக்காரர்,
சூனியக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர், பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரியில கடலிலே பங்கடைவார்கள். என்கிட்ட எது இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா, பயம் என்பதல்ல. நான் பொய் சொல்றேனா, நான் விபச்சாரக்காரனா இருக்கிறேனா, நான் கொலைபாதகனா இருக்கிறேனா, ஆண்டவரை தேடுவதற்கு பதிலாக மற்ற ஒன்றின் மேல் என்னுடைய நம்பிக்கை மாறிப்போய் விட்டதோ? அதான் சொல்கின்றார், பாவத்தை குறித்தும் ஆண்டவர் மேல் உள்ள நம்பிக்கையை விட்டு நம்மை வழிவிலகச் செய்கின்ற அனைத்தும் பாவம்தான். கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, ஏசாயா 59ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகின்ற காரியம் அதுதான். மனம் திரும்புவதற்காக அழைக்கின்றார். அந்த பகுதியிலே சொல்லுகின்றார், 12ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், எங்கள் மீறுதல்கள் உமக்கு முன்பாக மிகுதியாயிருந்து எங்கள் பாவங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறது. எங்கள் மீறுதல்கள் எங்களோட இருக்கிறது, எங்கள் அக்கிரமங்களை அறிந்திருக்கிறோம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அங்கே சொல்லப்படுகிறது, இந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 16ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார், ஆதலால் அவருடைய புயமே நமக்கு ரட்சிப்பாய்விட்டது. கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் மனம் திரும்புகின்ற அனுபவம் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியும் அதுதான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. எப்பொழுது நாம் ஆண்டவர் பக்கம் திரும்புகின்றோமோ அப்பொழுது ஆண்டவர் நம் பக்கமாக அவர் திரும்புகிறார். நம் பக்கமாக திரும்பும் பொழுது அவருடைய மகிமை நம்மை மறைக்கின்ற ஒன்றாக நாம் பார்க்கின்றோம். இந்த 59ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம், அங்கே 8ஆம் வசனம் சொல்கிறது, சமாதான வழியை அறியார்கள், அவர்கள் நடைகளில் நியாயம் இல்லை, தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள், அவைகளில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு இடம் இதுதான். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்றால் பாவத்தை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துவார். பாவம் என்பது என்ன? பயந்து ஒளிந்து கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்க்கை அல்ல. நாம் ஆண்டவர் பக்கமாக என்ன செய்ததனுடைய விளைவை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் மனம் திரும்பும் பொழுது மாத்திரம்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே இடைபடுகின்றவராக இருக்கின்றார். இரண்டாவதாக அவர் சொல்லுகின்ற ஒரு காரியம் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம். மன துருக்கம் நிறைந்த ஆண்டவர். இந்த கால சூழ்நிலையிலே ஆண்டவர் ஒருவர் தான் மனதுருக்கம் கொள்ள முடியும். அந்த மனதுருக்கத்தை பரிசுத்த ஆவியானவர் ஏற்படுத்துகின்றார். ஏனென்றால் அங்கே சொல்லப்படுகிறது, நீங்க பார்த்தீங்கன்னா 31ஆம் அதிகாரம் அங்கே முதல் வசன 2ஆம் வசனத்திலே சொல்லுகின்றார், பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது, இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறேன் என்று சொல்லி 3ஆம் வசனத்திலே சொல்லுகின்றார். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை என்ன செய்வேன்? இழுத்துக் கொள்ளுவேன். அங்கே சொல்லப்படுகின்ற ஒரு காரியம், மனதுருகும் ஆண்டவர் நாம் அவரை தேடி வருவதை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். எப்படி ஒரு இளைய மகன் மனம் திரும்பி வரும்பொழுது ஆண்டவர் அணைத்து கொண்டு அவனுக்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனையும் கொடுத்தாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் மனதுருக்கத்தின் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். நீங்க 31ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பாருங்க, அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை
தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாயிருப்பேன். எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். சேஷ்ட புத்திரன் என்று சொன்னால் 2 மடங்கு ஆசீர்வாதம். என்னுடைய மூத்த பிள்ளை என்று சொல்லக்கூடிய அந்த முன் அடையாளத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, என்னை அனுப்புகிறார். எங்கே அனுப்புகிறார் என்று சொன்னால், ஆண்டவர் பக்கம் நான் திரும்பி செயலாற்றும் பொழுது, அங்கே அந்த நீங்கள் எரேமியாவினுடைய முழு புஸ்தகத்தையும் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அந்த 31ஆம் அதிகாரம் முழுவதையும் நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அங்கே ஆண்டவர் ரொம்ப அழகாக பேசுகிறார். 19ஆம் வசனத்தில் பாருங்க, நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விழாவில் அடித்து கொண்டிருக்கிறேன். வெட்கி நாணி கொண்டும் இருக்கிறேன். என் இளவயதின் நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்ராயிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நிச்சயமாய் கேட்டேன். 20 சொல்லுகின்றார், எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவா. ஆண்டவர் சொல்றாரு, உன்னைய காப்பாத்தாம நான் வேற யாரை காப்பாற்ற போறேன்? இந்த உலகத்தில் எத்தனை வியாதிகள் வந்தாலும் சரி, அல்லது எத்தனை காரியங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, இருள் சூழ்ந்து கொண்டிருந்தாலும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் என்று சொன்ன ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ எனக்கு எவ்வளவு அருமையான ஒரு குமாரன் அல்லவா. அடுத்தது சொல்லுகின்றார், அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆண்டவர் யார் மீது கரிசனைப்படுகின்றார்? நம் மீது கரிசனை மிகுந்த ஒரு ஆண்டவர், மனதுருக்கம் நிறைந்த பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீ என்னுடைய பிள்ளை அல்லவா, உன்னை காப்பாத்தாம நான் வேற யாரை காப்பாற்ற போறேன்? நான் நினைத்து கொண்டே இருக்கிறேன். அடுத்தது சொல்லுகின்றார், ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் நாம செய்ய வேண்டியதெல்லாம் மனம் திரும்புதலின் அனுபவம் நம்மிடத்தில் இருக்கிறதா? இந்த காலகட்டங்கள் ஆலயங்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம், நம்முடைய பணி செய்கிற இடங்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம், தொழில்கள் எல்லாவற்றிலும் ஒரு அடைக்கப்பட்ட ஒரு சூழலை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் நம்மை தனித்திருப்பதற்காக அல்ல, எதற்காக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார் என்று சொன்னால், நம்மை ஐக்கியப்படுத்துவதற்காக, ஒற்றுமைப்படுத்துவதற்காக, ஒருமனப்படுத்துவதற்காக, சமாதானத்தை கொடுப்பதற்காக அவர் நம்மை அனுப்பியிருக்கிறார். அவர் சொல்லுகின்றார், நீ எனக்கு அருமையான குமாரன் அல்லவா, உன்னையே நான் நினைத்து கொண்டிருக்கின்றேனே. உன்னை நினைத்து கொண்டிருப்பதோடு மாத்திரமல்ல, உனக்கு உருக்கமாக என்னுடைய இரக்கத்தை காண்பிப்பாமல் இருப்பேனோ என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனத்திலே சொல்லுகின்றார், 27 சொல்லுகின்றார், மத்திய பகுதியிலே, நீ நடந்த வழியாகிய பாதையின் மேல் உன் மனதை வை. நீ சரியான பாதையில் நான் நடந்து கொண்டிருக்கின்றேனா? நான் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்து கொண்டிருக்கின்றேனா? அல்லது பொய்யை பேசிக்கொண்டு மற்றவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றோமா? கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய திருநாள், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவர், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்கின்ற உணர்வு நம்மிடத்தில் இருக்கின்றதா? இரண்டாவது, என்னை அவர் முதலாவது மனம் திரும்புதலை எதிர்பார்க்கின்றார். இரண்டாவது, என் மீது அவருடைய மனதுருக்கத்தை காண்பிப்பதற்கு அவர் விரும்புகின்றார். எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னை காப்பாற்றுவதற்கு அவர் சொல்லுகின்றார், நீ அருமையான குமாரன் அல்லவா, என்னுடைய சேஷ்ட புத்திரன் அல்லவா, உனக்கு செய்யாமல் நான் யாருக்கு செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்ப்புகளோடு கூட நிற்கின்றார். மூன்றாவதாக அவர் சொல்லுகின்றார், புதிய உடன்படிக்கை என்று சொல்லும் பொழுது அந்த ஆண்டவருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்திலே எழுதுகின்றார். நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் அங்கே 33ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் குமாரனாய் இருப்பார்கள். நீதியின் சால்வை, ஆண்டவருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்திலே வைக்கிறார். அதாவது பழைய கற்பனை, இது மோசேயினுடைய கற்பனைகளையும் ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளையும் மையமிட்டு சொல்லுகிறதாக நாம் பார்க்கின்றோம்.
மோசேயினுடைய காரியங்கள் கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி ஒரு சட்டங்களாக கொடுக்கப்பட்டது. என்னுடைய நடத்தை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், அவருடைய பரிசுத்த ஆவியை நமக்குள் வைக்கும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால், அங்கே அவர் ரொம்ப அழகாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் அங்கே 34ஆம் வசனத்திலே சொல்லுகின்றார், இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. நாம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர்கள் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள். ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கான கிருபையை அவர் கொடுக்கிறதோடு மாத்திரமல்ல, அடுத்தது சொல்லுகின்றார், நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். கடந்த காலத்தை அவருடைய வாழ்க்கையை விட்டு நான் அகற்றிவிட்டு ஒரு புதிய அத்தியாயத்தை துவங்க போகிறேன். அது நீதியின் சால்வையினால் அவனை மறைத்து அவனுடைய செயல் இனி பரிசுத்தம் நிறைந்ததாக மாற்றப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு, அதை நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் அதே 59ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். 51:21 சொல்லுகின்றார், உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று சொல்லுகின்றார். ஆண்டவருடைய வார்த்தையை என்னுடைய இருதயத்தில் மாத்திரமல்ல, என்னுடைய தலைமுறையின் வாழ்க்கையிலும் அவர் வைக்க ஆயத்தமாக இருக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியின் திருநாள் நம்மை ஐக்கியப்படுத்துவதற்காக ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கின்றார். எங்கெல்லாம் ஒடுங்கின மக்கள் இருக்கின்றார்களோ அங்கே துதியின் சத்தத்தை உண்டாக்குவதற்காக அவர் என்னை அனுப்பி கொண்டிருக்கின்றார். மூன்றாவதாக அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால், நீதியின் சால்வையை நமக்கு கொடுக்கின்றவராக இருக்கின்றார். முதலாவது, நம்முடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதலின் அனுபவம் தேவை. இவ்வளவு பெரிய சூழல் வந்திருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய பாவம் ஆண்டவருடைய முகத்தை நமக்கு மறைத்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அவருடைய கை ரட்சிப்பதற்கு தீவிரமாக இருக்கிறது. நாம் உணர வேண்டியதெல்லாம், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று சொல்லி மனம் திரும்புதலின் அனுபவம். இரண்டாவது, மன துருக்கத்தின் கிருபையை பெற்றுக்கொள்வோம். மூன்றாவதாக, ஆண்டவருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் வைக்கும் பொழுது அவர் நம்முடைய கடந்த காலத்தை நம்மை விட்டு அப்படியே எடுத்து போட்டு விடுகின்றார். மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, அதை மறந்து விடுகின்ற, நினையாதிருக்கின்ற ஒரு ஆண்டவர். அது மாத்திரமல்ல, ஒரு புதிய சால்வையை உடுத்தி நம்மை ஒரு புதிய பாதையிலே நடத்துகின்றார். அதைத்தான் எபேசியரில் இந்த ஒரே ஒரு வசனத்தோடு நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் அங்கே 22-23 சொல்லுகின்றார், முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலான கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு சொல்லுகின்ற ஒரு வார்த்தை என்ன வார்த்தை என்று சொன்னால், அவரை போல நாம் வாழ வேண்டும். கிறிஸ்துவுக்குள் என கண்பானவர்களே, அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். மீண்டுமாக நாம் யாவரும் இணைந்து அர்ப்பணிப்பின் பாடலாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 309வது பாடலை பாடுவோம். கிறிஸ்தவ கீர்த்தனை 116வது பாடல், ஆவியை மழை போலே ஊற்றும் பல சாதிகளை இயேசு மந்தையில் கூட்டும். கீதங்களும் கீர்த்தனைகளும் 309வது பாடல்.
ஜெபம் பண்ண கடவோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது பலன் அடைவீர்கள் என்று சொன்ன எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, நாங்கள் சரீரத்திலும் எங்களுடைய ஆத்துமாவிலும் பலவீனம் அடைந்தவர்களைப் போல நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. எப்படி கானானை சுதந்தரித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி மோசே 12 பேரை அனுப்பின பொழுது அந்த யோசுவாவையும் காலேபையும் தவிர மற்ற எல்லாரும் அவர்கள் பெரியவர்களாக இருக்கின்றார்கள், ராட்சசதாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி எதிரியையே பலமுள்ளவர்களாக பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆண்டவரே. ஆனால் ஒரு யோசுவாவும் ஒரு காலேபும் சொன்ன வார்த்தை, அவர்களை காத்து கொண்டிருந்த ஒரு நிழல் அவர்களை விட்டு விலகிவிட்டது என்று சொல்லி சொல்லுகின்றார் ஆண்டவரே. ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாரானால் நாம் அதை சுதந்தரித்துக் கொள்வோம் என்று சொல்லி விசுவாசத்தின் வார்த்தைகளை பயன்படுத்தினதை பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆனால் யார் பயன்படுத்தினார்களோ அவர்கள்தான் யோர்தானை கடந்து அந்த கானானை சுதந்தரித்துக் கொண்டார்கள் ஆண்டவரே. யாரெல்லாம் பயந்தார்களோ அனைவரும் அந்த கானானுக்குள் பிரவேசிக்க முடியாத சாக்கியமாக மாறிவிடுகிறார்கள் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. கடைசி காலத்திலே கொள்ளை நோய்கள் உண்டாகும் என்று சொல்லி எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீர் ஆண்டவரே. விழித்திருங்கள் என்று சொல்லி எங்களை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இன்னும் உம்முடைய வசனம் சொல்லுகிறது, மலைகளுக்குள்ளாக பர்வதங்களுக்குள்ளாக மறைந்து கொண்டு தங்களை காப்பாற்றும் என்று சொல்லி புலம்புவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி ஒரு புலம்பலின் காலகட்டத்திற்குள்ளாக நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகம் தனித்திரு விழித்திரு என்று சொல்லி எங்களை நடத்தும் பொழுதெல்லாம் எங்களுக்குள் இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் எங்களை சிதறடிக்கப்படும் பொழுதெல்லாம் எங்களை கூட்டி சேர்க்கின்ற ஒரு ஆண்டவராக நீர் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொன்னது போல எங்களை உம்முடைய சேஷ்ட புத்திரனாக நீர் எங்களை வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தகப்பனே, இந்த காலை பொழுதிலே எங்களுடைய பயங்கள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு எடுத்து போடும் ஆண்டவரே. இது இந்த உலகம் சொல்லுகின்ற வார்த்தை. ஆனால் தாவீது அரசன் சொல்லும் பொழுது சொல்லுகின்றார், என் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார் ஆண்டவரே.
நாங்கள் எவ்வளவு காலம் இந்த பூமியிலே வாழ்ந்து எங்கள் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டுமோ அதுவரைக்கும் நீர் எங்களுடைய காலங்களை உம்முடைய கரத்தில் நீர் வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அது உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள நாட்களாக எங்கள் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தகப்பனே, நாங்கள் பயப்பட வேண்டியதெல்லாம் எங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை எதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் மனம் திரும்ப வேண்டிய ஒரு நேரம் ஆண்டவரே. அது எங்களுடைய பெருமையாக இருக்கலாம், அல்லது ஒருவரை ஒருவர் பட்சித்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலமாக இருக்கலாம், அல்லது அந்த ஐஸ்வர்யவானை போல எங்களுடைய களஞ்சியங்களை இடித்து அதை பெரிதாக்கி கொண்டிருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் மதிகேடனே, உன் ஜீவன் இன்று போனால் உன் ஆத்துமா என்ன ஆகும் என்று சொல்லி எங்களை பார்த்து நீர் கேட்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் மற்றவர்களை வஞ்சித்து செய்கின்ற எல்லா செயல்களையும் எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் உணர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிறரை ஏமாற்றி அபகரித்து கொண்ட எல்லா விதமான செயல்களையும் நீர் எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தகப்பனே, எங்களுடைய ஜீவன் எங்கள் ஆண்டவருடைய பார்வையிலே அருமையாயிருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலகட்டங்களிலே எங்களுடைய ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை பெரிதாக இருக்கிறது என்பதை உணர்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே அல்லது இந்த அடைக்கப்பட்ட காலங்களிலே உம்முடைய மனதுருக்கம் இன்னும் எங்கள் மேல் பெருகட்டும் ஆண்டவரே. எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, உம்முடைய பார்வைக்கு எங்களை அருமையானபடியாக நீர் மாற்றுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஒருவேளை இந்த ஆராதனையிலே யாரெல்லாம் ஒடுங்கின இருதயத்தோடு கலங்கின கண்களோடு என் பிராணன் தப்புமா என்று சொல்லி கண்ணீரோடு நிற்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள் இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசுகின்ற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீர் ஒரு நாளும் மங்கி எரிகிற திரியை அணைக்காத ஒரு ஆண்டவர், நெறிந்த நாணலை முறிக்காத ஆண்டவர். உம்முடைய வல்லமையை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எல்லாவற்றிற்கும் மேலாக உம்முடைய வேத வசனம் எங்களுடைய இருதயங்களில் மாத்திரமல்ல, எங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயங்களிலும் பிள்ளைகளின் பிள்ளைகளின் இருதயங்களிலும் எங்கள் ஆண்டவர் எழுதுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. காரணம், எங்களுடைய அக்கிரமத்தை எல்லாம் நீர் மறந்து விட்டு ஆண்டவரே நீதியின் சால்வையினால் எங்களை மூடுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அது ஒரு மகிமை நிறைந்த ஒரு வாழ்க்கையாக எங்களுடைய வாழ்க்கையில் மாறுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த காலை பொழுதிலே எங்களுடைய தேசத்தை உம்முடைய மகிமை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் சொல்லியிருக்கிறீர், என் கரத்தில் உள்ள ஆடுகளை ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அவைகள் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்ன உடைய வார்த்தையை நினைத்து உடைய பாதத்திலே நிற்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜீவனையும் நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த ஜீவன் ஆண்டவரே
பரிபூர்ணம் அடைவதற்கு நீர் உதவி செய்து கொண்டிருக்கின்ற உம்முடைய அன்புக்காக, மனதுருக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தகப்பனே, நீர் பெரியவர் ஆண்டவரே. எங்களுடைய பாடுகள், எங்களுடைய துக்கங்கள், எங்களுடைய வேதனைகள், எங்களுடைய சாபங்கள் எல்லாவற்றையும் நீர் சிலுவையிலே சுமந்து விட்டீர் ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளினால் நாங்கள் குணமாக்கப்படுகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த ஜெபத்திலே எங்களோடு கூட யார் இணைந்திருந்தாலும் உம்முடைய வார்த்தை, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளை ஆட்கொண்டருளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எப்படி பவுல் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கின்றவருமாகிய ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னாரோ அதன்படிதான் நடக்கும் என்று சொல்லி விசுவாசத்தை பலப்படுத்தினது போல உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நான் வைக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய சத்தம் வல்லமையுள்ளது. தேவன் ஒரு முறை விளம்பினார், 2 முறை கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்று சொன்னது போல ஆண்டவரே, இந்த காலகட்டங்களிலே எல்லா மனிதரும் ஆண்டவரே எங்கள் ஆண்டவர் பக்கமாய் திரும்பக்கூடிய ஒரு சூழலை நீர் கொடுத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை வேதனைப்படுத்துகின்ற காரியங்கள், உம்மை துக்கப்படுத்துகின்ற காரியங்கள், எங்களுக்குள் இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தின தருணங்களை நாங்கள் உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, கிருபையாய் இறங்கும் ஆண்டவரே, கிருபையாய் இறங்கும். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் எல்லாவற்றையும் எங்களுக்கு மகிமையாய் மாற்றி கொடுக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பயத்தின் உணர்வுகள் அல்ல ஆண்டவரே. எங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து, தகப்பனே எங்களை மன்னியும் என்று சொல்லி எங்கள் ஆண்டவருடைய கரத்திலே நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய கை குறுகவில்லை என்று சொன்ன வார்த்தையின்படி எங்கள் ஆண்டவருடைய அந்த பெரிய இரக்கத்தை ஆண்டவரே ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. வழுவாதபடி நம்மை காக்கிறவரும் தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மாசற்றவர்களாக நம்மை நிறுத்த வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவருமாய் பெரிய காரியங்களை செய்கிற தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்து வழி நடத்த கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் வீச பண்ணி உங்களுக்கு சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி நிறைவாய் கட்டளையிட கடவர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆறாவது நிறைவு கீதமாக நாம் யாவரும் இணைந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 319வது பாடலை பாடுவோம். பாமாலையின் 278வது பாடல், வாரும் தெய்வ ஆவி வாரும் எங்கள் ஆத்துமத்திலே. கீதங்களும் கீர்த்தனைகளும் 319வது பாடல். எங்கள்
அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற ஜீவனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீர் எங்களுக்கு ஜீவன் கொடுத்திருக்கின்ற இந்த நாட்களிலே நன்றி உணர்வு நிறைந்தவர்களாக நீர் எங்களை மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு எதையெல்லாம் கொடுக்கின்றீரோ அதையெல்லாம் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விருப்பத்தை நீர் கொடுத்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தகப்பனே, எங்களை சுற்றிலும் இருக்கின்ற மக்கள் என்ன நிலையில் இருக்கின்றார்களோ அதே நிலையிலே நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உணர்வும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால் அவர்களுடைய பலவீனங்களிலே உதவி செய்யத்தக்கதான கிருபைகளையும் நீர் எங்களுக்கு கொடுத்தருளும்படியாக ஜெபிக்கின்றோம். இந்த ஓய்வு நாளின் காலை பொழுதிலே நாங்கள் ஒன்றுமில்லை என்று சொல்லி எங்கள் ஆண்டவருடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் எங்களை எடுத்து உம்மை போல எங்களை உருவாக்கி ஒரு பயனுள்ள பாத்திரமாய் எங்களை பயன்படுத்தும்படியாக கெஞ்சி நிற்கிறோம். நீரே மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே போக கடவோம்.